எல்லோரும் இந்த உலகத்தில் நாம் வாழணுன்றதுக்காக தான் பிறக்கிறோம். பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நல்லா வளர்ந்து வந்து ஒரு வாலிப வயதை அடைகிறோம். அதுக்கு முன்னால் பள்ளிக்கூடம் போகிறோம், படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், திருமணம் ஆகுது, பிள்ளைகள் வராங்க. இப்படி ஒரு குடும்பமாக அமைப்பு நமக்கு ஏற்படுது. இந்த குடும்பம் வந்து எதன் அடிப்படையில் இயங்குது? பணத்தின் அடிப்படையில் இயங்குது. அந்த பணத்தை நாம் சம்பாதித்தா இங்கே சந்தோஷம்தான், அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு 10% பிரச்சனை இருக்கும், மற்ற 90% நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழலாம், நிம்மதியான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. இருந்தாலும் பிரச்சனைகள் வருதுன்னா என்ன காரணம்னா, நாம் வந்து இந்த உலக வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளலை. எதுக்கு முக்கியத்துவம் கூட, எது நம்ம விட்டு விலகணும், எது தேவையில்லை, எது தேவைன்றதை நம்ம புரிந்து கொள்ளாததுனால இங்கே குடும்பங்கள் சண்டை சச்சரவோ ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. அந்த காலத்தில் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு கூரை வீடு இருக்கும், அதில் கரண்ட்டு கூட இருக்காது. ஒருத்தர் தான் பார்த்துக்கின்னு பேசிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு சில பேர் இதில் வந்து குடிச்சிக்கின்னு வேறு இருப்பாங்க. குடிக்கார வாலிபரில் கணவன்மாரில் இருப்பாங்க. அவங்க குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிப்பாங்க. அது வில்லேஜ் பக்கம்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அந்த காலத்தில் குடிகாரில் வந்து குடிச்சிட்டு தெருவிலேயே ஆடின்னு வருவாங்க. அப்போ மனைவிகளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம குடிக்கார கணவர் இப்படி பண்ணுறாரு, எப்படி வருத்தப்படாது. அதுவும் இல்லாத அந்த கணவர் வந்து மனைவியை அந்த அடிப்பார். இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனையிலேருந்து குடும்பங்கள் ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு முன்னேற்றம் இல்லாத இருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் வாழும் இந்த காலத்தில் சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறோன்னா என்ன காரணம்? அதுதான் நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் ஒரு எல்லா வசதிகளும் இருந்தும் இன்றைக்கி ஒரு நல்ல கட்டிட வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம், ஒரு வசதி வாய்ப்புகளோட, எல்லா சகல வசதி வாய்ப்புகளோட இருந்தாலும் பிரச்சனைகள் வருது. ஏன்? இந்த உலகத்தில் பல குழப்பங்கள் இருக்குது. இந்த மனிதனை பிரிக்க ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனை, கணவனிடமிருந்து மனைவியை பிரிக்கிறதுக்கு, மனைவியிடமிருந்து கணவனை பிரிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது இந்த உலகத்தில். நம்மையும் பக்கத்து வீட்டுக்காரையும் பிரிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஜாதி என்ற ஒரு வழியில் பிரிஞ்சு போகிறாங்க, மதம் என்ற ஒரு வழியில் பிரிஞ்சு போகிறாங்க, கருத்து வேறுபாடு வந்தது, கட்சி பார்ட்டிஸ் இதில் வந்து கருத்து வேறுபாடு வருது. இந்த 3 தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் மனுஷனை நிம்மதி இல்லாத வச்சுக்குது. எது தேவையில்லை, எது நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு ஞானம் இல்லாத இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்துக்கிறதுனால தான் இன்னைக்கு பிரச்சனை வருது. இந்த சிஸ்டர் பிரின்ஸ் என்ன சொல்றாங்க நம்ம பாப்பாங்க. இந்த பாடுகளை கண்டு நீங்க ஓடிடாதீங்க. நிறைய பேர் அதை பார்த்தோன்னு திரும்பி ஓடிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு பக்கம் ஆண்கள் ரொம்ப அபியூசிவா இருக்காங்க, அடிக்கிறாங்க, அதனால பெண்கள் வீட்டை விட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு சும்மா ஒரு சின்ன வார்த்தை பேசினாலே கிளம்பி வந்துடுற பெண்கள்லாம் இருக்காங்க. சும்மா 4 வார்த்தை சொன்னாலே கோச்சிக்கிட்டு உடனே கிளம்பி வந்துடுற பெண்கள் இருக்காங்க. அப்படி இல்லாமல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபிசிக்கல் அபியூஸ் இல்லை, டூ மச் ஆஃப் சைக்கலாஜிக்கல் அபியூஸ் இல்லைன்னா சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த பிரச்சனையை விட்டு ஓடி வராமல் நின்று அதை ஃபேஸ் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். ஒரு பிரச்சனையை விட்டு ஓடின ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஓடணும், உங்கள் பிள்ளைகள் ஓடணும். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, மனைவி வந்து கணவன் வந்து இப்போ மனைவியா ஒரு ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணால் கூட நம்ம பொறுத்துக்கின்னு போனோம். நம்ம ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்ம விட்டுட்டு ஓடிடுறோம், கணவனை விட்டுட்டு ஓடிடுறோம், கோச்சிக்கின்னு போயிடுறோம், அம்மா வீட்டுக்கு போயிடுறோம். அப்படிலாம் இந்த காலத்தில் நடக்குது பாருங்க. இங்கே கணவன் மனைவி உறவுக்கு எப்படி உள்ள நல்ல இந்த உலகத்தில் நம்ம கொண்டு போனோம், இந்த வாழ்க்கையினும் வண்டியை, குடும்பம் எனும் கப்பலை எப்படி ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு விளக்க ஞானம் கிடையாது. எங்கே யாருமே ஒரு வரைமுறையாக வகுத்து சொல்கிறது கிடையாது இந்த வாழ்க்கையை. அதனால இன்னைக்கு பிரச்சனை. நானா சொன்ன முதல்ல என்ன சொன்னேன், ஜாதியால் பிரியுது, மதத்தால் பிரியுது, இப்படி கட்சியால் பிரியுது. இது 3 காரணங்களால் இன்றைக்கி பிரியுது. ஒரு ஜாதின்றது அதை விட்டுடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கட்சி பார்ட்டிஸ்ன்றதை விட்டுடுங்க. நடுவில் இருக்கிற இந்த மதம் இருக்குது பாருங்க, இந்த மதத்தால் தான் இன்றைக்கி பிரச்சனையே. இந்த மதம் வந்து அதாவது கிறிஸ்தவ மதம்னு எடுத்துக்கிறேன், ஒரு நல்ல கருத்தையோ மனுஷனுக்கு இந்த வாழ்க்கையில் பூமியில் வாழறதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறது கிடையாது. இந்த கால பாஸ்டர்கள் அந்த காலத்துலேருந்தே சொல்கிறேன் நான், ஒருவரும் இந்த உலகத்தில் வாழக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது இந்த வேதத்திலேருந்து. ஆனால் இந்த பைபிளானது ஒரு வாழ்வியல் புத்தகம். அந்த வாழ்க்கையை நாம் வாழணும், உங்களுடைய நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க, இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த பிறகு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சரியாக செய்யுங்க. இது தாங்க சொல்லுது, ரொம்ப சிம்பிளாக சொல்லுதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கட்டிட சபைக்கு வந்தால் தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் இங்கே வந்து முட்டி போட்டு ஜோமனா தான் இங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும்,
எங்ககிட்ட காணிக்க போட்டால் தான் உங்களுக்கு வீட்டில் நல்லா பணம் கொட்டும், எங்ககிட்ட பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு பணம் வந்து சேரும். இது என்ன லாஜிக்குன்னே தெரியல எனக்கு. நீங்கள் சம்பாதிக்கிறதே குறைவான ஒரு தொகை தான் சம்பாதிக்கிறோம். இதில் பல பொருட்களை வாங்கி நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்குள்ள நம்ம கையில் காசு இல்லாத போயிடுது. இதுக்கடையில் இந்த பிரின்சிப் போன்றவர்கள் ஒரு கட்டட சபையை கட்டின்னு அங்கே போயிட்டு காணிக்க கொடுக்கணும். இப்படி நம்முடைய வருமானத்தை எப்படியெல்லாம் இவங்க வாங்கிக்கிறாங்க பாருங்கள். பங்கு போட்டுக்கிறாங்க. நம்முடைய குறைவான கொஞ்சம் வருமானத்தை இவங்க பங்கு போட்டு வாங்கிடுறாங்க. தசம பாகன்ற ஒரு பேரில் வேற வாங்குறாங்க. இந்த பைபிளானது ஒரு கட்டடத்தை கட்டிக்காங்க, பிரின்சிபல் சொல்லிப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீ காசு கொடுத்து தசமபாகம் கொடுன்னு சொல்லலை. இந்த தசமபாகம் என்பது நீ எதிர்காலத்துக்கு சேர்த்து வையே. நீ சம்பாதிக்கிறதுல ஒரு 10% எதிர்காலத்துக்கு எடுத்து சேர்த்து வை. அதுதான் சொல்லுது இந்த பைபிள். காணிக்க கொடுன்றதை சொல்லலை. அந்த கட்டிட சபையில் போய் பாஸ்டர் டி மோகன் சி லாசரஸ் இருப்பாங்க, இப்படி பாலதீன போன்றவர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் கட்டு மாதம் மாதம் காணிக்க கொடுங்க அப்படின்னு இந்த பைபிள் சொல்லலை. இந்த பழைய பழக்கங்களை இந்த பெரியவர்கள் வந்து நமக்கு மூதாதையர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. அது மாதிரியே இந்த ஒரு சிலர் இந்த அவங்க வழியிலே பழமையான அந்த வழியிலே போயின்னு இருக்காங்க. இதனால தான் பிரச்சனை ஓயலை. இந்த பணத்தால் தான் இன்னைக்கு பிரச்சனையே. இன்னைக்கு நாம் காசு இல்லாத காலம் எவ்வளோ காலம் இருந்துக்கிறோம். அப்போல்லாம் யாரும் வந்து ஹெல்ப் பண்ணலைங்க நமக்கு. இன்னைக்கு சட்டம் இல்லாத இருந்துக்கிறோம், வீடு இல்லாத இருந்துக்கிறோம், ஃபேனு லைட்டு இல்லாத இருந்துக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி உழைச்சி வாங்குறது தான் நம்ம கையில் நிற்குது. அது மாதிரி நாம் வந்து நல்ல ஒரு சேமிப்போடு இருக்கணும்னு தான் சொல்லுது பைபிள். அந்த 10% நீ சம்பாதிக்கிறதுல 10% எடுத்து சேர்த்து வை, அதுதான் சொல்லுது இந்த பைபிள். அது மாதிரி இந்த வாழ்க்கை எனும் வண்டியை, வாழ்க்கை எனும் வயலை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்கிறது இந்த பைபிள். அது வேலை எடுத்து காத்துக்கணும், சும்மா மேஞ்சினே இருக்கக்கூடாது. எப்படி இந்த வாழ்க்கை எனும் வயலை நாமளே மேய்ஞ்சி போட்டுறோம். எப்படி அது பக்கத்தாலும் மேய்றான் பாரு. நம்முடைய வாழ்க்கை எனும் வயலில் இதை பிரின்சிபாளர்களும் வந்து நம்முடைய உழைப்பை அவங்க வாங்கிட்டு போயிடறாங்க பாருங்க. இப்படி தான் நடக்குது இந்த உலகத்தில். ஏன்னா இந்த உலகம் வந்து யார்கிட்ட இருந்து எப்படி பிடுங்கலாம், கடவுள் பேரை சொல்லி, மதத்தின் பேரை சொல்லி, இயேசுவின் பேரை சொல்லி, பைபிள் பேரை சொல்லி எப்படிலாம் காசை பிடுங்கலாம். ஒரு தனி மனிதனை குடும்பத்தை இங்கே நிம்மதியாக வாழ விடுறது கிடையாது இந்த பிரின்சிப் போன்றவர்கள். இதை பிரின்சிப் போன்றவர்கள் அவர் குடும்பம் பாருங்கள், அவங்க கணவர் கூட போயிட்டார். இவங்க போராட்டலாம் இவங்களுக்கு காசு வர கொடுத்தா தான் பிரச்சனை பண்ண விடுவாங்க. எப்படி சும்மா போயிட்டு வந்துடுவாங்களா? இவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு சர்ச்சையாக போயிட்டு பிரச்சனை பண்ணுறாங்கள, சும்மா வந்துடுவாங்களா? சபையிலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்படி நம்முடைய காசெல்லாம், நம்முடைய உழைப்பெல்லாம் எப்படி வீணாக போகுது பாருங்கள். இன்றைக்கி சண்டே சர்வீஸ் எல்லாம் ஓடி இருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு அடங்கி வீட்டில் இருந்து இருக்கிற பழக்கம் கிடையாது. அடங்கி இருன்றாரு, அடங்கி இருந்து பைபிள் அது கேட்கறது கிடையாது. அங்கே போய் ஆடுறது, எங்கே போய் ஆடுறது? சர்ச்சில் போய் ஆடுறது. நல்லா அடங்கி இருன்றாரு, அதை கேட்க மாட்டாங்க. அங்கே போய் ஆடிட்டு பாடிட்டு கை தட்டிட்டு வந்தால் தான் இங்கே இவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். வீட்டில் நிம்மதியாகுதா? இல்லை. அதனால் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அடங்கி நம்முடைய வாழ்க்கையை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறது பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.